வணக்கம். உங்கள் அனைவரும் தாட்ஸ் ஆன் புக் அன்புடன் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிஷியலாகவே வந்துட்டு இந்த சேனலை எப்படிலாம் கொண்டு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க ஒவ்வொரு சஜஷனும் தான் வந்துட்டு இன்னும் வீடியோ எப்படிலாம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு ஐடியாவும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக அதை இன்னும் தொடர்ந்து செய்வேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சஜஷன்ஸ் அண்ட் தென் எப்படி வந்துட்டு இந்த புக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு தாட்ஸும் எனக்கு நான் ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். திஸ் மீன்ஸ் அ லாட்ஸ் டு மீ. இந்த சேனலோட முக்கிய நோக்கமே வந்துட்டு ஒரு ரீடிங் கம்யூனிட்டியாக, ஒரு ரீடர், ஒரு ஹப்பாக உருவாக்கணும் அப்படின்ற ஒன்று தான். ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் எங்களை சொன்ன சஜஷன்ஸு இதெல்லாம் எப்படி பண்ணலாம், நீங்கள் எனக்கு ஃபோன் மூலமாகவும் நேர்லையும் என்னோடய வெல்விஷராக இருந்து நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சமாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க என்னோடய பேச்சு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கு நார்மலாகவே ரொம்ப கேமரா முன்னாடி பேசியெல்லாம் ரொம்ப பழக்கமே இல்லை. ஸோ தட் அது ஏதோ வித்தியாசமாக இருக்குது போல். நான் அதை கொஞ்சமாக ட்ரை பண்ணி அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஒரு சில சேஞ்சஸாக நம்ம சேனலில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன். நம்ம புக்கை மட்டும் ரிவ்யூ பண்ணாமல் புக்குக்குள்ளே இருக்க ஒரு சில தாட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்பில் எப்படி அது ரிலேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம புக் ரீடிங்கை வந்துட்டு இன்னமும் வந்துட்டு கனெக்டடாக இருக்கும். ஒவ்வொரு புக்கும் வந்துட்டு ஒரு சில இன்சிடெண்ட்டோட ஒரு நிகழ்வு தான். ஸோ அது நமக்கு இன்னமும் கனெக்டடாக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதை நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக அது ஓகே ஆகுமா அப்படின்றத நீங்கள் சொன்னால் தான் எனக்கும் தெரியும். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம் இன்னும் ஒரு புக் ரீடிங் ஜேர்னியை. மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் தென் உங்களோட அட்வைசஸ் எனக்கு நிறையா தேவைப்படுது. இந்த சேனலை எப்படிலாம் கொண்டு போகலாம், ஒரு நல்ல ஒரு புக் ரீடிங் ஹப்பாகவும் புக் ரீடிங் கம்யூனிட்டியும் டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஆனந்தவேல் உங்களை மறுபடியும் தாட்ஸ் ஆன் புக் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி தன்னோட தாட்ஸை ஷேர் பண்ண வந்த புக் தான் வந்து த 40 Rules of Love பை எல்ஃப் ஷஃபாக். நம்ம லவ்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மென் அண்ட் உமன் காதலிக்கிறது, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காதலிக்கிறது, இப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்க மேலே வச்சுருக்க அஃபெக்ஷன் அது லவ், அப்புறமேட்டு ஒரு பேஷனை நோக்கி நம்ம ஈர்க்கப்படுறது ஒரு விஷயமான லவ். இது மட்டும் லவ் இல்லை, இந்த லவ்வுக்கும் மேலே ஒரு படி மேலே போய் இந்த விஷயத்தெல்லாம் அட்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு கம்பேனியன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு இந்த 40 Rules of Love. அந்த கம்பேனியன்ஷிப் அப்படின்னும் போது வந்துட்டு நம்மளோட நிழல்னு கூட அவங்கள வச்சுக்கலாம். அவங்க நம்ம கூட நிழல் மாடி மட்டும் வராமல் நம்மளை வந்துட்டு எங்கே நம்மளோட டெஸ்டினி எங்கே போகணும் அப்படின்ற நமக்குள்ளே வராமல் வெளிக்கொண்டு வந்து அந்த டெஸ்டினியை அடைய வைக்கிறது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த கம்பேனியன்ஷிப்போட முக்கியமானது. இந்த கம்பேனியன்ஷிப்போட அந்த லவ்வோட சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ரூல் புக். இந்த ரூல் புக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இது ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் ஒரு சில ரூல்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அன்றாட நடக்கிற ஒரு நிகழ்வை நம்மளோட ஒரு பேச்சுவாக்கில் இப்படி செஞ்சால் இதாக இருக்கும், இதை நீங்கள் அட்டைன் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் அடையலாம் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க நம்ம கம்பெனியாக சொல்லும் போது நமக்கே வந்துட்டு நம்மளே ஒரு புதுப்பிச்ச மாதிரி ஒரு இது இருக்கிறது தான் வந்துட்டு இந்த ரூல் புக்கோட ஸ்பெஷாலிட்டியே. ஒரு சில பேருக்கு வந்துட்டு லைஃப் எப்போவுமே வந்துட்டு நம்ம எது நினச்சதோ அது நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னும் போது அவங்க லைஃப்பில் வந்துட்டு எப்போவும் ஒரு சந்தோஷமான ஒரு இதிலே தாட்ஸ்லேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சில டைமில் வந்துட்டு அவங்களும் ஒரு லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு கேப்போ சம்திங்கோ ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு சில பேர் வந்துட்டு என்ன இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நமக்கு தான் இவ்வளோ விஷயம் கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போகிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து அது என்ன ஏது அப்படின்னு ஒரு தேடல் அந்த தேடலை நோக்கி ஒரு பயணம் போகும்போது அவங்களுக்கு ஒரு கம்பெனினோ இல்லை அவங்க அந்த தேடலை தொடங்கி அந்த தேடல் எப்படி அவங்கள இன்னொருத்தவங்களுக்கு கம்பெனியன் ஆக்குதா, அந்த லவ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு இந்த புக்கு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த புக்கில் வந்துட்டு இஸ்லாமில் சூஃபிசம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஒரு காலங்காலமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு 40 ரூல்ஸை தான் வந்துட்டு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த 40 ரூல்ஸ் வந்துட்டு புதுசோ இதெல்லாம் கிடையாது. இது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 வருஷங்களுக்காக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க சேம் கதை தான். அந்த கதையை தான் வந்துட்டு ஒரு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கலாம், அதில் எப்படி ஒரு சில ரூல்ஸை நம்மளோட லைஃப்பில் எப்படி அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும், அந்த காலம்னும் போது 12-13 நூற்றாண்டுலையும் இந்த காலம்னும் போது 21st செஞ்சுரி அப்படின்ற நூற்றாண்டுலையும் ரெண்டுதையும் வந்துட்டு கம்பேர் பண்ண ஒரு புக்காக கொடுத்துருக்காங்க எல்ஃப் ஷஃபாக். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரூமி அப்படின்றவங்களும் நம்ம நல்லாவே கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். கவிதைகள் வாசிக்கிற எல்லோருக்குமே ரூமியை தெரிஞ்சிருக்கும். ரூமியோட கவிதைகள் வந்துட்டு அவ்வளவு அருமையாக இருக்கும். ஸோ ரூமியை பற்றின கதை தான் வந்துட்டு இந்த 40 Rules of Love. ஏன் அப்படின்னா வந்துட்டு ரூமியோட கவிதைகள் எழுதுறதுக்கு யார் உறுதுணையாக இருந்தாங்க, அந்த கவிதையை ரூமிக்குள்ளேருந்து யார் எடுத்துகிட்டு வந்தாங்க
அப்படின்றதா வந்துட்டு இந்த கதையோட கருவே. இதில் நான் சொல்ல போனால் அப்படின்னா ரூமி வந்துட்டு முஸ்லீம்ஸால் மதிக்கப்படுற ஒரு மிகப்பெரிய ஸ்காலர். அவர் ஒரு பொயட்டோ இதுவோலாம் கிடையாது, அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்காலர். அவர் சொல்கிறது தான் வந்துட்டு நீதி போதனைகள் எல்லாரையும் அவங்க சொல்கிறத கேட்குறதுக்காகவே மக்கள் வந்துட்டு அவரோட கிளாஸஸ்ஸு அவரோட போதனைகள் கேட்குறதுக்காகவே மக்கள் கூட்டம் கூட்டமாக அவர் இருக்கிற நகரம் நோக்கி வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவரும் அதை எல்லோருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ரூமியும் வந்துட்டு ஒரு வெல் செட்டில்டான ஒரு லைஃப் தான். அவருக்கு மனைவிகள் குழந்தைகள் எல்லோரும் இருந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்கு. அப்படி இருந்தவருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஒரு வெற்றிடமாக ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கவும், அந்த ஃபீல் பண்ணும்போது போதகர் வந்துட்டு எப்படி அவருக்குள்ளே இருக்கிற ஒரு தனித்திறமையை வெளியே கொண்டு வந்து நீங்கள் இது மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் ஒளிஞ்சிட்டு இருக்கான், அவங்கள கொண்டு வாங்க அப்படின்னு பேசி அதை கொண்டு வந்தவங்க தான் சாம்ஸ் ஆஃப் டப்ரிஸ். சாம்ஸ் ஆஃப் டப்ரிஸை பற்றி நிறையா ஒரு கதைகள் இந்த மாதிரி நீங்கள் தேடி பார்த்தாலே நிறையாவே இருக்கும். அந்த சாம்ஸ் ஆஃப் டப்ரிஸ் தான் ரூமியை அவரோட போர் அடிக்கிற வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் பல வருட காலமாக இதையே செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த வாழ்க்கையிலேருந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பொயட்டாக உருவாக்குனது சாம்ஸ் ஆஃப் டப்ரிஸ் தான். ரூமி ஒரு டைம் நம்மளோட வெற்றிடம் எப்படின்னா அப்படின்னு தேடும்போது இந்த வெற்றிடத்தை நிரப்ப தானாக இந்த வெற்றிடம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட லவ்வோட போதனைகளால் ரூமியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது தான் இந்த சாம்ஸ் ஆஃப் டப்ரிஸ். இந்த ரூல் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப காலகாலமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க அதே ரூல்ஸ் தான். ரூல்ஸில் எல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸோ இதுவோ கிடையாது. இந்த ரூலை எல்சஃபாக் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு கேரக்டர் உருவாக்கி அவங்க மூலமாக ரூமியும் சாம்ஸ் ஆஃப் டப்ரிஸும் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட கோணத்திலேருந்து அந்த காலகட்டத்தில் ரூமி சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன ஸ்டெப்பு எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையான ஒரு ஃபிக்ஷனான ஒரு கதை தான் இந்த புக். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் கிடையாது. ரூமி ஒரு மாகாணத்தில் இருக்கார், அங்கே மிகப்பெரிய ஒரு மதிக்கப்படுற ஒரு ஸ்காலராக இருக்கார். சாம்ஸ் ஆஃப் டப்ரிஸ் அவர்கிட்ட போய் நீங்கள் இது மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் இருக்கான் அப்படின்றத உணர வச்சு அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு டெத்துக்கு உருவாக்கி அந்த டெத்துலேருந்து இன்னும் ஒரு பரிணாமமாக உருவாக்குனவங்க தான் போயிட்டு டெத் பிஃபோர் டெத் அப்படின்ற வார்த்தை இந்த புக்கில் நிறைய இடத்துல வருது. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஆளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் பழைய வாழ்க்கையை இழந்தால் மட்டும்தான் புதுசாக உங்களால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அடைய முடியும் அப்படின்றது தான் இதோட முழுக்கையான எண்ணமே. அந்த ஒரு சில ரூல்ஸை நான் கடைசியில் சொல்கிறேன். அந்த ரூல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கியிருக்கும். இந்த கதை இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர். ஏன் அப்படின்னா இந்த எல்சஃபாக் இந்த கதையை கொண்டு போன விதம். இப்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ரோட்டில் ஏதோ ஒரு அடிதடி நடக்குது, இல்லை ரோட்டில் ரூமியே மக்களால் கொண்டாடப்பட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அது ஒவ்வொருத்தவங்களோட கோணத்திலேருந்து யார் யார் எப்படி அவங்கள பார்த்துருப்பாங்க, அவங்கள கொண்டாடுறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அகைன்ஸ்டாக பேசுகிறவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு குடிகாரன் எப்படி அவரை பார்த்துருப்பான், ஒரு காவல்காரன் எப்படி அவரை பார்த்துருப்பான், அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் இதில் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணி இந்த கதையை கொண்டு போவாங்க. அதில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் சாம்ஸ் ஆஃப் டப்ரிஸ் உள்ள அவங்களோட கதையோட பயணம் பண்ணி இந்த 40 ரூல்ஸையும் அவங்க மூலமாகவே கதையை ஒரு தனித்துவமாக கொண்டு போய் இந்த ரூல்ஸை எல்லோருக்குமே சொல்லியிருப்பார். அந்த காலகட்டத்தில் மதத்தை மிகப்பெரிய ஒரு இதாக பாதிச்சாங்க. அது போக யார் கோயிலுக்கு வரலாம், யார் கோயிலுக்கு வரக்கூடாது, யார் எங்கே இருக்கணும் அப்படின்ற நிர்ணயம்லாம் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடாக இருந்துச்சு. அதப்போ ஒரு குடிகாரன் இருக்கான் அப்படின்னா அந்த குடிகாரங்க சுற்றி போதகர்களோ யாருமே அந்த குடிகாரன் கூட வரக்கூடாது. இதே மாதிரி தான் ப்ராஸ்டியூட்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு திருந்துறதுக்குன்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் அவங்க கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதையும் ரூமி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தார். இதெல்லாம் நீங்கள் விட்டால் மட்டும்தான் இதிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நீங்கள் வர முடியும், நீங்கள் விரும்புகிற ஒரு இதை அடைய முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு என்லைட்மெண்ட்டாக சாம்ஸ் ஆஃப் டப்ரிஸ் ரூமிக்கு ஒவ்வொரு இன்சிடெண்ட்லையும் சொல்லி அவரை டெத் பிஃபோர் டெத் அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை உருவாக்கி உண்மையாகவே இறக்குறதுக்கு முன்னாடி உங்களோட மீத எண்ணங்களை நீங்கள் சாவடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது மனிதனாக உருவாகலாம். இதே தான் நம்ம இந்த காலகட்டத்திலே நிறைய பேர் சொல்லியிருக்கோம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு ரொட்டீனாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் புதுசாக எதுவும் செய்ய முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதே தான் இதுவும். நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ டெய்லி ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கீங்க, அது சலிச்சு போச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிற ரூட்டையோ இல்லை எங்கேயோ போகிற ரூட்டு ஜஸ்ட்டு ஒரு டேர்ன் பண்ணி
வேறு ஒரு பாத்தில் ஜஸ்ட்டு ஒரு 2 சந்து கூட டேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களோட பிரெயின் வந்துட்டு என்ன புதுசாக ஏதோ நடக்குது, ஒரு நம்ம போக வேண்டிய இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி பதறும். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு சரி இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு உங்கள் பிரெயினை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு லவ் வந்துட்டு உங்களோட லைஃப்லையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க சலிப்பான ஒரு வேலையும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சேஞ்சை தான் வந்து ரூமிக்கு சாம் சாஃப்ட் வந்து கொடுக்குறாரு இந்த ரூல்ஸ் மூலமாக. இதில் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க பேர் வந்து எல்லா. அவங்க வந்துட்டு ஒரு குடும்ப தலைவி, அவங்களுக்கும் வந்துட்டு 3 பசங்க, கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அவங்களோட 40வது வயதில் இருக்காங்க. அந்த நேரம் வந்துட்டு ஒரு வெற்றிடம் அவங்களுக்கு சம்திங் ஏதோ வந்துட்டு மிஸ் ஆகுதே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துருக்காங்க. அந்த நேரம் அவங்க வேலைக்கு போகலாம், திரும்பவும் அந்த வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்க இலக்கியம் படிக்கிறது அந்த மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அது மூலமாக ஒரு புக் ரிவ்யூ அப்படின்ற வரும்போது ஒரு புக்கை எடுத்து படிக்கிறாங்க. அந்த புக்கோட வந்து ஸ்வீட் பிளாஷமி, அதை வந்துட்டு ஏஇசட் ஜஹீரா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. அதை வந்துட்டு வாசிக்கும் போது அந்த ஆத்தர் கூட அவங்க வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகி அந்த கதை தான் வந்துட்டு இந்த ரூல் புக். அந்த ரூல்ஸ் அவங்க படிக்கும்போது அந்த ஆத்தர் கூட எப்படி கனெக்ட் ஆகி அவங்க இப்போ இருக்க லைஃப்பில் எப்படி அந்த ஆத்தர் எப்படி இம்பேக்ட் பண்ணுறாங்க, அந்த புக்கு மூலமாக அவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது இந்த கதையின் உடவாக கடைசி வரைக்கும் எங்கெங்கே கொண்டு போகுது, இந்த எல்லாம் வந்துட்டு கடைசியில் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க, ரூமி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்களோ எல்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க அப்படின்றதும் வந்துட்டு இந்த கதைகளோட சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதை வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ ஒரு ப்ராஸ்டியூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த தொழில் வேணாம், இதை நான் விட்டுட்டு நான் வந்து கடவுளோட இதை அடையணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு, இந்த சமுதாயம் அவங்கள வந்துட்டு கடவுளோட இடத்துல அடைய வச்சுச்சா, அதுக்கு ரூமி எப்படி வந்து ஹெல்ப் பண்ணாங்க, இந்த சாம் சாஃப்ட் எப்படி அதை வந்து கையாண்டார் ரூமி மூலமாக அப்படின்றது எல்லாமே வந்துட்டு அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்குமோ அதை அவங்களால கண்கூடாவே பார்க்க முடியும். ஒவ்வொரு இது மூலமாக ஒவ்வொரு சாப்டரும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பேஜ் டேர்னராக கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் இதை வாசித்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்கும், நிறையா அவங்கள யோசிக்க வைக்கும். ஒவ்வொரு லவ் தாட்ஸும் சரி, இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு ரூலும் வந்துட்டு உங்களை ஒரு சில நேரம் கட்டி கூட போட்டுடலாம். ஏன் என்னையை அதை நிறையாவே கட்டி போட்டுருச்சு. இந்த புக்கை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் இதை வந்துட்டு படித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இதோட இம்பேக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். என்னோடய இம்பேக்ட் வந்துட்டு மீள முடியாமல் இருந்துச்சு. இந்த புக்கை எப்படி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தாட் ப்ராசஸில் இருந்து தான் இந்த புக்கை ரிவ்யூ பண்ணுறேன். ரொம்ப சாரி இந்த புக்கு ரிவ்யூ ரொம்ப லேட்டானதுக்கு. அடுத்தடுத்த புக் ரிவ்யூ நான் கொஞ்சம் சீக்கிரமே போட ட்ரை பண்ணுறேன். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்குன்னு ஒரு கம்பேனியன் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து நீங்கள் விரும்புகிற நபராகவும் இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து வந்துட்டு உங்களோட நிழல் மாதிரியே இருந்துட்டு உங்களுக்கு தெரியாமையே கூட போயிடலாம். அவங்களும் வந்து உங்களோட கம்பேனியன் தான். அதை நீங்கள் எப்போ உணர்வீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கண்டிப்பாக உணர்வீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்க எப்போவுமே ரெடியாக இருக்கணுன்றதான் வந்துட்டு இந்த கதையில் சொல்லாமல் சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. எல்ஃப் ஷெஃபாக் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எல்லோரோட மதிக்கப்படுற ஒரு டர்க்கிஷ் ஆத்தர். இவங்க இது போல் வந்துட்டு நிறையா புக்கும் எழுதியிருக்காங்க. அதில் இன்டர்நேஷ்னலாக வந்துட்டு பெஸ்ட்டு செல்லராக இந்த புக்கு வந்துட்டு இருக்குது. அப்படின்னா இந்த புக்கை அவங்க கையாண்ட விதம், இந்த புக்கில் அவங்க சொல்லியிருக்க கதை. ஏன் அப்படின்னா இந்த புக்கு காலங்காலமாக அதே கதையை தான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கு, அதே ரூல் தான். இந்த ரூலை அவங்க எப்படி வந்துட்டு இவ்வளோ கதைகளோட இந்த ஈடுபாடோட இந்த லவ்வோடு எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் வந்துட்டு இந்த புக்கை வந்துட்டு எல்லோராலும் வாசிக்கப்படுறதாகவும் கண்டிப்பாக நீங்கள் வாசித்து பாருங்கள். கண்டிப்பாக இது வந்துட்டு ஸ்லோவாக சிப்பாக நீங்கள் ஒரு வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை இந்த புக்கு கொடுக்குன்றதில் கண்டிப்பாக ஒரு செகண்ட் தாட்ஸுமே கண்டிப்பாக இருக்காது. இந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த புக்கை படிக்கும்போது வந்து லவ்வோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ன்றதை விட ஒரு கம்பேனியன்ஷிப்பாக லவ்வை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அவங்களோட எண்ணங்களுக்கு எப்படி நம்ம மதிப்பு கொடுக்குறது, அவங்கள என்ன மாதிரி அவங்க ஆகணும்னு எதிர்பார்த்தாங்களோ அதை எப்படி நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கும் இல்லை உங்கள் கூட வந்துட்டு உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும். இது யாராக வேணால் இருக்கலாம், உங்கள் கூட இருக்கவங்களா இருக்கலாம், மேபி நீங்களே கூட இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூலாக கூட நீங்கள் இருக்கலாம். இஃப் யூ ஆர் த சேம் பர்சன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வி லவ், தட் மீன்ஸ் வி ஹேவ் இட் பீன் லவ்ட் எனஃப். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த ட்ரான்ஸ்ஃபார்மும் ஆகாமல் நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் லவ் பண்ணுறதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆளாக தான் சேமாக எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு அவங்களால விரும்பப்படலை அப்படின்றது
இதில் சொல்லுது. இது ஏதோ கண்டிப்பாக ஒரு உண்மை தான். ஏன் அப்படின்னா யாரோ வந்துட்டு போனாங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்துட்டு எப்போ உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு மரியாதையோ அவங்களுக்கூட லவ்வை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் வந்துட்டு இதில் சொல்லுது. இதை தான் வந்துட்டு ஒவ்வொரு புக்கையும் நான் படிக்கும்போதும் சம்திங் எனக்கு வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸை நான் மைன்யூட்டாக சப்டலாக நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த சேஞ்சஸ் வந்துட்டு என்னோடய லைஃப்பை நிறையாவே சேஞ்ச் பண்ணி தான் இருக்குது, இன்னமும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த புக் ரீடிங் ஹப்பையும் புக் ரீடிங் கம்யூனிட்டியும் நான் உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தை இன்னும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துக்கிட்டு இருக்குது. The words that came out of our mouths do not vanish, but we are perpetually stored in infinite space and they will come back to us in the due time. ஸோ நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் நல்ல வார்த்தைகளாகவும் நல்ல எண்ணங்களாகவும் நீங்கள் எப்போவும் பிரதிபலிச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு எல்லா காலத்துலேயும் திரும்ப வரும் அப்படின்றதா வந்து இது ஒரு ரூல். இந்த வீடியோ எவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புக்கை வாங்குறதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். உங்களோட லவ்வை பற்றின உங்களோட எண்ணம் என்னவாக இருந்தாலும் அதை வந்துட்டு இந்த புக் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக ஒரு சேஞ்ச் பண்ணும் அப்படின்றதில் ஒரு செகண்ட் தாட்ஸ் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்லோவாக ரீட் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச், ஈஸி இங்கிலீஷ் தான், எல்லாருமே படிக்கலாம் அந்த புக்கை. கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக பெல் நோட்டிஃபிகேஷனை அடிக்க மறந்துடாதீங்க.